பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது திருவசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது திருவசனம். ஜெயங்கொள்ளுகிறன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே இது ஒரு மகிமையான வாக்குறுதி. அவருடைய அடியார்களுக்கென்று கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற ஒரு மகிமையான வாக்குறுதி. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காரியம், அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். அதே நேரத்தில் அவர் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேர்கிற நாம் எல்லாரும் குமாரர்களாக இருக்கிறோம், சுவிகார புத்திரராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக நாம் அவருடைய குமாரர்கள் என்று குறிப்பிடுகிறார். யோவான் எழுதின நிருபங்களிலே வாசித்து பார்த்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த திருவசனத்திலே நீங்களும் நானும் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தரால் அழைக்கப்படுகிறோம். ஜெயம் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, ஒரு சுதந்திரிப்பாளராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே குறிப்பிடுகிறார், நாம் அவருடைய புத்திரரானால் சுதந்திரவாளிகளுமாமே, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம். அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வெந்ததை தின்னும் விதி வந்தால் சாவோம் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை அல்ல. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, சுதந்திரிக்கிற வாழ்க்கை, தேவன் நம்முடைய தேவனாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே வாக்கு பண்ணுகிறார், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், குமாரன் என்று நாம் அறியப்படலாம். அறியப்பட்டாலும் இந்த ஜெயம் சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தானே நாம் அவருடைய குமாரராக நம்முடைய ஓட்டத்தை இம்மையிலும் வெற்றிகரமாக மறுமையிலும் தொடரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டுமென்று, ஆசீர்வதிக்க வேண்டுமென்று, இந்த ஜெயத்தின் பாதையில் அவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த ஜெயத்தை கொடுக்கிறவரும் கர்த்தராகிய தேவன் தான், அதை மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 21:31 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, குதிரை எத்தனை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்கள், இந்த நீதிமொழிகளை ஓப்பனாக பார்த்தோம்னா இது ஒரு குறிப்பிட்ட அளவு புரியும் நமக்கு. ஜெயத்தை கொடுக்கறது கர்த்தர். குதிரை இத்தனை நாளுக்கு போனாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போ நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். இன்று மனித பிரகாரமாக ஆயத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் ஜெயம் பெறக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை எவ்வளோ தூரம் நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்படி ஆயத்தப்படும் போதும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியோ மிகுந்த ஆதாயம் என்று பக்தன் குறிப்பிடுகிறார். ஒருவேளை நீங்கள் படிக்கிறவர்களாக இருந்து கொண்டு இருக்கலாம், தொழில் செய்கிறவர்களாக, வேலை செய்கிறவர்களாக, ஒரு பில்டராக, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக, பேங்கராக, ஆர்கிடெக்டாக, ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக கூட இருந்து கொண்டு இருக்கலாம். இன்று குதிரை எத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் சொல்லிட்டு, முதல்ல குதிரையில் நல்ல குதிரையும் இருக்குது, பரிசுத்த குதிரையும் இருக்குது. அதே நேரம் சங்கீத புஸ்தகத்தில் அழகாக ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் குதிரையிலும் பிரியப்பட மாட்டார், குதிரை வீரனிலும் பிரியப்பட மாட்டார். அதனுடைய காரியம் என்னென்ன என்றால், நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும்.
அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் சொல்லுகிறார், சரீர முயற்சி அல்ப பிரயோஜனம். இன்றைக்கி நீங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி உங்கள் படிப்புக்கோ தொழிலுக்கோ வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ ஆயத்தப்படுங்கள். அது அவசியம். இன்றைக்கி ஆயத்தமும் படுறது கிடையாது சில பேர். அது எதுக்கு அது விசுவாச வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறான பலவீனம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்ட பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா முடிச்சுட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீங்கள் சொன்னதை மாத்திரம் செஞ்சோம், கடமையை மாத்திரம் செஞ்சோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அப்படி மனத்தாழ்மையை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே அந்த ஜெயம் இன்னும் அதிகரிக்கும், பூரணப்படும். அதுதான் நீதிமொழிகள் 21:31. அதே போல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலும் அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, பிதாவாகிய தேவனை பற்றி வேத வாக்கியங்களின் அடிப்படையில் நம்முடைய அறிவு புரிந்து கொள்ளுதல் இன்னும் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்படி வளரும்போது நாம் அந்த ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை நம்மால் தேவ ஒத்தாசையினால் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இன்று ஆவியானவரை குறித்து வித்தியாசமான மாறுபாடான உபதேசங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே சில நேரம் உலாவுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் மறுபிறப்பின் அனுபவமே அங்கே ஆவியினாலும் ஜலத்தினாலும் நாம் மறுபடி பிறக்க வேண்டும். ஆவியானவர் நம்மோடு இடைபடுவதன் மூலமாகத்தான் நாம் மறுபடி பிறக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஜலம் என்பது வேத வாக்கியங்களை குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களிலே சுத்தமான நீரை குறிப்பிடுகிறது. இன்றைக்கி கலங்கலான குழப்பமான உபதேசங்கள் அல்ல. இன்று சுய திருப்தியோடு சில உபதேசங்களை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தரை இலவசமாக கொடுக்கிற ரட்சிப்பையும் அவரை நேசித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் நம்மை ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்வார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் ஆவியானவர் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பிதாவாகிய தேவனுடைய ஒத்தாசையின் மூலமாக ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து, ஜெயம் கொள்ளுகிற குடும்பம், ஜெயம் கொள்ளுகிற தொழில், ஜெயம் கொள்ளுகிற சொத்து சுதந்திரங்கள், ஜெயம் கொள்ளுகிற ஒரு வேலை காரியங்கள், ஜெயம் கொள்ளுகிற சபை, ஜெயம் கொள்ளுகிற ஊழியங்களை குறித்து தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்று ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் அவரை நம்ம அவித்து போடக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவருடைய ஃப்ளோவில் ஆவியானவர் ஒரு நதியைப் போல பாய்கிறார். ஒவ்வொருவருடைய அழைப்புக்கு தகுந்த விதத்திலே, தெரிந்து கொள்ளுதலுக்கு தகுந்த விதத்திலே சிலரோடு அவர் ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக ஓடிக்கொண்டு இருக்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில் அக்கினி நதியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தின் நதியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில் ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதலை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதலிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெள்ளை குதிரையில் ஏறி வருகிறார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரலோகத்தின் உயரிய அழைப்பு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவருக்கும் என்ன அழைப்பை கொடுத்துருக்கிறாரோ, தெரிந்து கொள்ளுதலை கொடுத்துருக்கிறாரோ, அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விருப்பத்துக்கு மாறாக போய்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் வரும் என்று சொல்லி கனவு காணக்கூடாது. அதில் ஆவியானவர் நம்மை சீர்திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்கு
தேவனுடைய ரகசியங்களை ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு, பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது பிதாவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனங்களை அவரே உருவாக்குகிறார், வடிவமைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஸ்தாபனங்களுக்கும் உரிய கனத்தை, மேன்மையை, மகிமையை கொடுக்கிறார். தனி மேன்மையை கொடுக்கிறார். மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு முறை பேசும்போது குறிப்பிட்டார், நான் சில பேருக்கு தனி மேன்மைகளையும் கொடுக்குறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். நான் கேட்டேன், ஆண்டவரை யாருக்கு அப்படி கொடுத்துருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், சாலமன் ராஜாவை வைப்பார். அவனுக்கு அரசு பொறுப்பு ஏற்கும்போதே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை போல ஒத்த ஒரு அரசன் உனக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, இருக்க போவதில்லை என்று 2 வாக்குறுதிகளை தனி மேன்மையாக கொடுக்கிறார். இன்றைக்கி பூமியிலேயே மேன்மைகள் கர்த்தரால் வருகிறது, தனி மேன்மைகள் கர்த்தரால் வருகிறது. அதிலே ஆவியானவருடைய பங்கு அத்தியாவசியமானது, இன்றியமையாதது. ஸ்தோத்திரம். அதில் எந்த குழப்பத்துக்கும் எந்த கலங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. தெளிந்த புத்தியாக இருந்து, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பூரண சுத்த சுவிசேஷத்திற்குள்ளே ஆவியானவருடைய முழு நிறைவுக்குள்ளே வர பிரயாசப்படுங்க. இன்று கர்த்தர் அனைத்து திருச்சபைகளிலும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, பின்மாறி காலத்து மழையை, விசேஷித்த மழையை ஊற்றி கொண்டு இருக்கிறார். தாகமாக இருப்பீர்கள் என்றால், வாஞ்சையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக, அதை காணக்கூடாத அந்த பிதாவாகிய தேவனே ஆவியாகத்தான் இருக்கிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய துதி, ஆராதனை, தொழுகை வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது யோசித்து பார்ப்போம். இன்று நாம் ஒரு ரிலீஜியஸ் செட்டப்ஸில், ஸ்தோத்திரம், இல்லைனால் ஒரு செரிமோனியல் செட்டப்பில் திருப்தி அடைந்து எனக்கு நான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போகிறோமா, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஜெயத்தின் வாழ்க்கையிலேயே வித்தியாசமான, மாறுபாடான, தவறான ஜெயமும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி எப்படினாலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆண்டவருக்கு தகுதி இல்லாத, பிரியமில்லாத வழிகளில் போய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. பெற்றுக்கொண்ட பிறகு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு செஞ்சார்னு சில நேரம் சாட்சின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். இல்லை பிரியமானவர்களே, ஜெயமோ கர்த்தரால் வரும். அதில் நம்ம முதல் குறிப்பில் பார்த்தோம், ஆவியானவருக்குள்ளே நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே சேரணும், கிறிஸ்துவுக்குள் வளரணும். 2வதாக, கிறிஸ்து இயேசுவையும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனையும் அறிகிறதிலே, ஆவிக்குரிய விதத்திலே அறிந்து கொள்ளுகிறதிலே, அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தொழுது ஸ்தோத்தரிக்கும் போது வேதம் பதிவிடுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிற எந்த இடத்திலும் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல சமீபமாக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசமாக இருக்கிறார். துதி பலி செலுத்த வேண்டும், அது ரொம்ப அவசியம். இன்றைக்கி சில பேர் வாயை திறந்து துதி பலி செலுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீதிமொழிகளில் 2ஐயும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆமாம், இன்றைக்கி சங்கீதம் 103 குறிப்பிடப்பட்டிருக்கு, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். இன்றைக்கி கர்த்தருக்காக வாயை திறக்கிறது கிடையாது. நீதிமொழிகளில் இன்னொரு வாயை திறக்காதன்னு போட்டுக்குது. தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான்னு போட்டுக்குது. சோதனை. இன்றைக்கி மற்றவர்களோடு பேசும்போதும் சரி, கர்த்தரை துதிக்கும் போதும் சரி, ஆவியானவரால் நாம் இயக்கப்பட வேண்டும். இன்றைக்கி ஓவராக பேசுகிறவங்க ஸ்தோத்திரம் கலக்கம் அடைஞ்சிடுறாங்க. அதே நேரம் கர்த்தர் நம்மளை பேசுங்கன்னு சொன்னார்னா பேசுகிறது கிடையாது, சாட்சி சொல்லுங்கன்னா சாட்சி சொல்கிறது கிடையாது, கர்த்தரை துதிங்கன்னா துதிக்கிறது கிடையாது.
நம்ம அது ஆண்டவருக்கு தெரியுமே அப்படின்னு. நம்ம இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி சில பேர் வாயில் துதிப்பாங்க, இருதயத்தில் ஒரு அங்கே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்காது. அது ஆண்டவரே வருத்தப்படுறாரு. வாயினால் என்ன துதிக்கிறாங்க, அவங்க இருதயமோ என்னையை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவரே ஒரு இடத்துல அங்கலாய்க்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, தொழுது சேவிப்பது. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் அதை கற்றுக் கொடுத்தார். ஆமாம், ஒரு அருமையான ஊழியர்கள் என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் பிரதர் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் எழுதின ஜெபமே ஜீவன் என்கின்ற புத்தகத்தையும் ஆராதனைங்கிற புத்தகத்தையும் அந்த காலத்தில் எனக்கு பரிசீலிக்கப்பட்டது. இந்த 2 புத்தகங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, துதி ஆராதனை வாழ்க்கையில் வளர வேண்டும். அதே போல் மதுரையில் துதி ஊழியங்கள் அவர்களுடைய சில புத்தகங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. கர்த்தரை துதிக்க பழகினேன், ஆராதிக்க பழகினேன். ஸ்தோத்திரம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நல்லா துதித்து வீட்டில் ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஒரு முறை ஆண்டவர் பேசினார், இனி உன்னை நான் வெளியே வந்து மேடைகளில் உன்னை ஆராதனை செய்ய வைப்பேன் என்று ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பொது மேடைக்கு கொண்டு வந்தாங்க. இன்று கர்த்தர் அப்படிப்பட்ட ஆராதனையாளர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஜெப வீரர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஜெப வீரர்களின் மீது முத்திரை போடுகிறார். துதிக்கிறவர்களோடு கர்த்தர் சிங்காசனம் போட்டு அவர்கள் அருகில் அமருகிறார். அவருடைய இருதயத்தில் அமருகிறார். மறந்து விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வேணுமா? முதல்ல அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு விட்டு கொடுங்க. உங்கள் வீட்டில் இடம் கொடுங்க, உங்கள் தொழிலில் இடம் கொடுங்க. ஆமாம், நீங்கள் தொழிலில் பொறுப்பாளராக இருப்பீர்கள் என்றால் ஆராதனைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, தப்பே கிடையாது. இல்லை, நான் வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என்னுடைய பொறுப்பு லிமிட்டட் பொறுப்பு தான் அப்படின்னா நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு இருக்கிற லஞ்ச் டைமில், லெஷர் டைமில் கர்த்தரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். தானியேல் ஸ்தோத்திரம், அவர் பாபிலோனிலேயும் அவர் இடைவிடாமல் அவர் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார். தாவீது அரசன், அவர் அரசனாக இருந்தும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். அவர் எக்காலமும் கர்த்தரை ஆராய்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில நேரங்களில் நினைத்து விடுகிறோம், சபையில் மாத்திரம்தான் போய் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை கர்த்தரை துதிக்கும் ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். கர்த்தரை ஆராதிக்கும் ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். கர்த்தரை தொழுது சேவிக்கும் ஒரு ஆராதனையாக மாறட்டும். ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் கர்த்தர் அநேக ஊழியர்கள் மூலமாக வளர்த்தார். அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் அந்த விஷயத்தில் கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணியுங்கள். ரோமர் 12:1 அழகாக சொல்லப்படுகிறது, ஜீவ பலியாக உங்களை கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணியுங்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. ஏதோ வெறும் வாயினால் மாத்திரமல்ல, உங்கள் இருதயம், உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஆராதிக்க பழகுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெய கிறிஸ்துவாக அவர் முன் செல்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட திட்டம் வச்சுக்கிறாரோ, பர்சனலாக உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிற அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு தக்கவாறு அவர் உங்களோடு கூட செல்வார். கிதியோனுக்கு அவர் அதிசயமானவராக சென்றார். சிம்சோனுக்கு ஆச்சரியமானவராக சென்றார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதியாக வெளிப்பட்டார். பின்னாடி அவர் வெண்குதிரையில் ஏறி வருகிற ராஜாதி ராஜாவாக வெளிப்பட்டார். பாருங்கள், அந்த யோவான் அப்போஸ்தலன் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு ஒரு ஆழமான ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். அவருக்கு தான் அந்த ஹார்ட் பீட்டினுடைய அவர் சரீரத்தில் இருந்தபோதும் இயேசு கிறிஸ்துவனுடைய அருகாமையை அனுபவித்தார். பின்பு அவர் மகிமை அடைந்த பின்பும், அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்பும் பூமியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்ததான அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்.
ஆட்டுக்குட்டியானவரை பற்றி அறிந்து கொண்டார். யூதா கோத்திரத்து சிங்கத்தை அறிந்து கொண்டார். தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாக இருக்கிறவரை அறிந்து கொண்டார். அல்ஃபா உமேகாவை அறிந்து கொண்டார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரை அறிந்து கொண்டார். ராஜாதி ராஜாவை அறிந்து கொண்டார். பாருங்கள், அந்த ராஜாதி ராஜா எப்படி பவனி செல்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டார். எப்படி யுத்தம் செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகள், பிதாவாகிய தேவனை குறித்ததான வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற வாழ்க்கைக்கு தக்கவாறு, அது குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஆண்டவரை நோக்கி கதறுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹேவ். ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அந்த வாஞ்சை தேடுதல் இருந்து கொண்டே இருக்கட்டும். தேவநாம மகிமைக்காக சொல்லுகிறேன். சில சூழ்நிலைகளில் சில நெருக்கடிகள், சங்கடங்கள் வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி கருத்தாய் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறேன், கெஞ்சி இருக்கிறேன். அந்த சூழ்நிலைகளில் அவரை குறித்ததான வெளிப்பாடுகளை கொடுத்து அந்தந்த காரியங்களிலே ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களிலே சேனையின் அதிபதியாக வெளிப்படுகிறார். சில இடங்களிலே மகிமையின் ராஜாவாக வெளிப்படுகிறார். சில இடங்களிலே மகிமையின் கர்த்தராக வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க பழகுவீர்கள் என்றால் அவருடைய அருகாமையை, அவருடைய ஆளுகையை, அவருடைய ராஜரீகத்தை, அவருடைய சமூகத்தினால் உங்களை நிரப்புகிறது, இண்டிவிஜுவலாக நிரப்புகிறது. உங்கள் மீது அவர் நிலைத்திருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி தொழுது கொண்ட பிறகு சேவிக்கவும் நாம் பழக வேண்டும். அது மிகவும் அவசியம். இன்று உங்களுக்குள்ளே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் 2 பாயிண்டில் சொன்னது நிமித்தம் ஆவியானவருக்குள்ளே நீங்கள் ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் பலி செலுத்தினீங்கன்னா தேவன் அதை அங்கீகரிப்பார். வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், தேவன் உற்சாக பலிகளை அங்கீகரித்திருக்கிறார் என்று. அதுக்கு தான் உங்களை நல்லா ஆராதனையை செய்ய சொல்கிறேன், தொழுது கொள்ள சொல்கிறேன். தொழுது கொண்ட பிறகு ஆவியானவர் சொல்லுகிறபடி பலி செலுத்துங்க. அது ரொம்ப அவசியம். ஆவியானவர் சொல்லுகிறபடி பலி செலுத்த பழகணும். புதிய ஏற்பாட்டில் ஊழியர்கள் மாத்திரம் ஆசாரியர்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆசாரியர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதை இன்றைக்கி கர்த்தருடைய சபையில் நீங்கள் கிரமமாக சென்று வருகிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, தெளிந்த புத்தி, ஜாக்கிரதை வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கி உதடுகளின் காளைகளாகிய பலியையும் செலுத்த வேண்டும். உங்களது உற்சாகமான பலிகள், காணிக்கைகளையும் ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்கள் தேவனுக்கு முன்பதாக கொடுக்க பழக வேண்டும். இன்னொருத்தர் சொல்கிறதுனால நான் கொடுக்குறேன்னா, அவர் சொன்னார் நான் கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆவியானவர் நடத்துகிறது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவர் உங்களை உற்சாகமாய் கொடுக்க வைப்பார். ஆவியானவர் உங்களை தேவனுக்கு முன்பதாக எப்படி அவர் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுப்பார். பாருங்கள், ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பலியை செலுத்தினான். ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமான, அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பலியை செலுத்தினான். நோவா கர்த்தருக்கு பிரியமான, அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பலியை செலுத்தினான். தாவீது அரசன், சாலமன் அரசன் கர்த்தருக்கு பிரியமான, அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பலியை செலுத்தினார். ஸ்தோத்திரம். இன்று நீங்கள் செலுத்துகிற ஆராதனை, பலி, தொழுகை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்று
நீங்கள் உங்களையே நீங்கள் சோதித்து அறியும்படிக்கு ஆவியானவர் சொல்லுங்கள். ஆசாரித்துவத்திலே நாம் வளர வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி வளர வேண்டும். அதே போல் இந்த ராஜாக்கள் விஷயத்திலே இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி அந்த இதை கரெக்டாக புரிந்து கொள்வதுன்னா சில மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா ராஜரீக சந்ததி. சோத்திரம். இன்று சில துறைகளிலே நம்மளை பிரபுக்களாக, ராஜாக்களாக, நல்ல ப்ரொஃபஷனல்ஸாக, நல்ல தொழிலதிபர்களாக, அரசு ரீதியாக நல்ல பெரிய பதவிகளிலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். அதை ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம ஓடி இன்றைக்கி எல்லாரும் மன்னர்கள்னால் 100 பேர் இருக்கிற சபையில் எல்லாரும் மன்னர்கள், அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒருவருக்கொருவர் சமாதானமும் அன்பும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் ராஜரீக சந்ததி. அவர் நமக்கு ராஜாவாக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய முதலாவதாக அடியார்களாக இருக்கிறோம். அடியார்கள்னால் என்னென்னா வேலைக்காரர்கள். அதை மறந்துடக்கூடாது. நம்ம அதுதான் ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கி சங்கீதக்காரன் சங்கீதம் 136:21 அழகாக சொல்லுகிறார், தேசத்தை சொந்தமாக கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, இன்னொரு சங்கீதத்தில் அழகாக குறிப்பிடுகிறார், உங்களுடைய ஊழியக்காரர் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார். இன்று உங்களுக்குள்ளே ஒரு ஜெயத்தின் அக்கினி வர வேண்டுமா? ஒரு சுதந்திரிப்பின் அக்கினி வர வேண்டுமா? ஊழியக்காரனாக இருக்கும்படிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். சோத்திரம். இன்றைக்கி ராஜரீக அபிஷேகத்தில் தான் தோன்றித்தனமாக, சுய புத்தியாக, சுய இஷ்டமாக, ஸ்தோத்திரம், எல்லாரும் நாட்டு மன்னர்கள் அதில் கேட்குறதுக்கு அது அவர் கவிஞர் ஒரு நோக்கத்தோடு பாடியிருக்கிறாரு. ஆனால் அதில் இன்றைக்கி மனுஷீக குழப்பங்கள் உள்ள நுழைஞ்சி, ஸ்தோத்திரம், சில பேர் வேலை செய்கிற இடத்துலே குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். யாக்கோபு நிருபத்தில் ஆவியானவர் சொல்லி வச்சுருக்கார், எதுக்காக உங்களுக்குள்ளே சண்டை வருதுன்னா அதனால தான் வருதுன்னு குறிப்பிடுகிறார். ஆவியானவர் பிலிப்பிய நிருபத்தில் அதான் சொல்கிறாரு, ஆவியானவருக்குள்ளே கர்த்தருக்கு முன்பதாக ஏக சிந்தையாக இருங்கள் என்று ஒரு சில பெண்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தரை தொழுது கொண்ட பிறகு ஆவியானவர் விரும்புகிறபடி சேவிக்க வேண்டும். நீங்கள் சேவித்தீங்கன்னா ராஜரீக அபிஷேகம் உங்கள் மேலே நல்லா வெளிப்படும். இல்லை நீங்கள் உங்களையே நீங்கள் ராஜாவாட்டு உயர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தை பற்றி ஒரு ருசி, சாதாரண ருசி கூட கிடைக்காது. நான் பார்த்துருக்கிறேன் சில பேரை. மீகர் பாட்டு கூட அவங்க இன்னும் ருசிச்சிருக்கல, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜரீக அபிஷேகத்தின் ஒரு சிறு பகுதியை கூட அவங்க கூட டேஸ்ட் பண்ணல. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போதே அழகாக ஆரம்பிக்கிறார். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, வேலைக்காரன்னு ஆரம்பிக்கிறார். பரிசுத்த தாயாகிய மரியாள் அழகாக ஆரம்பிக்கிறார், இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இன்று நாம் ஒரு பக்கம் குமாரன் என்று சந்தோஷப்படுகிறோம், ராஜரீக சந்ததி என்று சந்தோஷப்படுகிறோம், ஆசாரியர்கள் என்று சந்தோஷப்படுகிறோம். மற்றொரு பக்கம் வேலைக்காரனை நம்மளால் சந்தோஷப்பட முடியுதான்? கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீங்களா? கர்த்தருடைய கிரியைகளில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? ஸ்தோத்திரம். உங்கள் வட்டாரத்தில் கர்த்தர் என்னையை கொண்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களால் சந்தோஷப்பட முடியுதா? இல்லை என்றால் என்று கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே, நான் ஒரு உண்மையான ஆசாரியனாக, ஒரு உண்மையான ஊழியக்காரனாக, எல்லாரும் ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள் மாத்திரமல்ல, நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் இந்த விஷயத்தில் இன்னும் வளர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸ்தோத்திரம். பார்த்தா அவங்களுக்குள்ள ராஜரீக அபிஷேகம் வர மாட்டேன். பூரா வரட்டு உபதேசம், வரட்டு கௌரவத்திலே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்திற்குள்ளாக, அவருடைய வார்த்தைக்குள்ளாக, அவருடைய ஊழிய அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
நம்மை சுதந்திரவாளிகளாக சுதந்திரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இன்று நீங்கள் ஒரு ஜெயம் கொள்ளுகிற மனிதனாக மனுஷியாக இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒரு சுதந்திரவாளியாக, ஆவிக்குரிய சுதந்திரம், இம்மைக்குரிய சுதந்திரம், மறுமைக்குரிய சுதந்திரம், ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறவர்களாக, பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆவியானவர் இந்த நாளிலே இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய டீமில் உங்களையும் இணைந்து கொள்ளும்படிக்கு அவர் வருந்தி அழைக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசு அதற்காக தம்மையே கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார். அவரிடத்தில் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை எதிர்பாருங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே, ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருள்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபையிலே ஆண்டவரே, நீர் தலையாக இருக்கிறீர். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஆவியினால் நிரப்புகிறீர். உம்மை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறீர், தரிசனங்களை கொடுக்கிறீர், உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ள செய்கிறீர். அதிலே ஒவ்வொருவரையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, சுதந்திரிக்கிறவர்களாக நீர் மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதனாலும் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வேத வாக்கியங்களை, பிரமாணங்களை தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொன்னபடியா சுய திருப்தி, தவறான வரட்டு கௌரவம், ஆண்டவரே, இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு வளர்ச்சி இல்லாத, கிறிஸ்துவுக்குள் பூரண வளர்ச்சியை நோக்கி பயணிக்காத அந்த தன்மைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய ஜெயத்தின் அக்கினி ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படிக்கு ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுதே இறங்கட்டுமா, இறங்குவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களுக்காக, சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். சுவிசேஷ ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதிலே ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொண்டு முற்றிலுமாக அதற்கு அர்ப்பணித்து உம்மை ஆராதித்து தொழுது உம்முடைய வார்த்தையின்படி சேவிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்வீராம். ஆண்டவரே, யோசுவா குறிப்பிட்டார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. ஆண்டவரே, சங்கீதக்காரன் குறிப்பிட்டார், உம்முடைய ஊழியக்காரர் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார். இன்று சுதந்திரிப்புக்கு ஊழியக்காரனாகவும் இருப்பது அவசியம், ராஜரீக அபிஷேகத்தோடு இருப்பதும் அவசியம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அந்த ஊழியனுக்குரிய அபிஷேகமும், ராஜரீகத்திலே ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற ஸ்தானம் தெரிந்து கொள்ளுதலிலே உங்கள் அபிஷேகம் இறங்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். அதில் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டுவிட்டு சுய திருப்தியோடு எதையாவது ஒன்று செய்து கொண்டு இருக்காதபடிக்கு ஒரு தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக. இதில் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த மந்த புத்திகள் எல்லாம் விலகட்டும், தெளிந்த புத்தி உண்டாகட்டும், சுத்தமான தண்ணீர் தெளிக்கப்படட்டும். தேவரீர் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிற திட்டத்தின்படி உருவாக்குவீராக, வடிவமைப்பீராக. அதற்கு தேவையான வரங்கள் கொடுக்கப்படட்டும், அதற்கு தேவையான அபிஷேகம் கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி பூரணமாக கொடுக்கப்படட்டும். அதில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படிக்கு, சுதந்திரவாளிகளாக இருக்கும்படிக்கு தேவனே உம்முடைய கரம் இறங்கட்டும், உங்கள் கிருபை இறக்கம் தயவு இறங்கட்டும். ஆண்டவரே, சபைகள் ஊழியங்களிலே ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம், ஒரு விரிவாக்கம், ஒரு அபரித நிறை பெருக்கமாக உண்டாகட்டும் என்று சொல்லி, அதிசயமாய் உண்டாகட்டும் என்று சொல்லிச்சாம், மகிமையாய் உண்டாகட்டும் என்று சொல்லிச்சாம். ஆண்டவருடைய அக்னி மகிமையாய் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறார். சிலருடைய கண்களை இந்த நாளிலே திறந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி அவருடைய திட்டத்திலே அவரே உங்களை நிலைவரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அதிலே அவரே உங்களுக்கு ஜெயத்தையும் கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஜெயத்தின் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே, சபைகளிலே பார்ப்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ திட்டத்தின்படியான சுதந்திரங்களையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல். அதுக்கு தேவையான கிருபையும் இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, ஆசீர்வாத அக்கினி இறங்குகிறது. பெற்றுக்கொள்வீர்களா? அவருடைய வார்த்தையின்படி மாத்திரம் செய்ய ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறதை பார்ப்பீர்கள். ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தால் தான் அவனுக்கு கனம். ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தால்தான் அவனுக்கு சுதந்திர வீதங்கள். ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். அதில் உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள். ஆண்டவருக்கு பிரியமான பலி செலுத்துகிறவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். எஸ், அந்த ஒரு ஆராதனை அபிஷேகம், ஜெப அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அதில் அவர்கள் இன்னும் நிலைவரப்பட கிருபை கொடுப்பீரான். இன்னும் அதில் நிலைத்திருந்து கனி கொடுக்க நீர் உதவி செய்கிறார். உமக்கே சகல துதி கனம் மகிமையாக எடுக்கணும். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.